இருட்டும் வெறுப்பு நிறைஞ்ச உலகத்துல கிருபையும் அன்பும் நிறைஞ்ச தேவன் ஒருவர் இருக்கிறார். Yes, you can live. Yes, there is hope. இயேசு கிறிஸ்துவின் மூலமா அவர் சிலுவையில செஞ்சு முடிச்ச வேலையின் நிமித்தம் நீங்க ஜெயிக்க முடியும். Yes, you can enjoy life. நீங்க மாத்திரம் போதும். நீங்க போதும் ஆவியானவரே. நீங்க பெரியவர், நீங்க போதுமானவர், நீங்க சர்வ வல்லவர் ஆவியானவரே. அவர் வந்தா சூழ்நிலைகள் மாறும், அவர் வந்தா எல்லா பிரச்சனைகளும் மாறும். நல்ல கரங்களை எடுத்து சொல்லாம, ஆவியானவரே நீங்க மாத்திரம் போதும். உங்களை வரவேற்கிற ஆவியானவரே, உங்களை வரவேற்கிற. வெல்கம் ஹோலி ஸ்பிரிட். நீங்க பெரியவர், நீங்க வந்தா சூழ்நிலைகள் மாறும், எல்லா பலவீனங்களும் மாறும், எல்லா சுகவீனங்களும் மாறும். ஓ நன்றி ஆவியானவரே. ஓ ஹல்லேலூயா, நன்றி ஆவியானவரே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் என் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால், நீர் வந்தால் என் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் என் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. வனாந்திர வயல்வெளியாகுமே, பாலானது பயிர் நிலமாகுமே. சொல்லமா, வனாந்திரன் வனாந்திர வயல்வெளியாகுமே, பாலானது பயிர் நிலமாகுமே. சத்தங்களை உயர்த்தி சொல்லமா, நீர் நீர் வந்தால் என் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. கரங்களை உயர்த்தி, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே
போதுமே ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே போதுமே ஆவியானவரே பலவீனம் பலனாய் மாறுமே சுகவீனம் சுகமாய் மாறுமே பலவீனம் பலனாய் மாறுமே சுகவீனம் சுகமாய் மாறுமே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நீர் வந்தால் என் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. அப்படி எல்லாருமே கொண்டு கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்தலாம் ஆவியானவருக்கு. எவ்வளோ கஷ்டத்தின் பாதைகள்ல கரடு முரடான நேரத்துல தேவன் நம்மளை வழி நடத்தி இருக்கிறார். எந்த பிரச்சனையும் இல்லாம நம்மளை வழி நடத்தி இருக்கிறார். இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம்னா, இன்னைக்கு இந்த நாளை நம்ம காண செஞ்சிருக்கிறாருன்னா தேவன் மாத்திரம் தான், அவரோட கிருபை மாத்திரம் தான், அவரோட பிரசன்னம் மாத்திரம் தான் நம்மளை வழி நடத்த போகுது. இந்த நேரத்தில் அவரோட பிரசன்னம் நம்மள தொடர்றதுக்காக எல்லாருமே அவருடைய கரங்களை உயர்த்தி சொல்லலாமாப்பா, என்னோட உள்ளத்தை நான் ஓப்பன் பண்ணி தரேன், என்னோட உள்ளத்தை நான் திறந்து கொடுக்குறேன்ப்பா. நீங்க எங்ககிட்ட பேச போறதுக்காக நன்றி. உங்க வார்த்தையின் மூலியமா நீங்க எங்ககிட்ட பேச போறீங்க, அதுக்காக நன்றி ஆவியானவர். நீங்க எங்களை தொட போறதுக்காக நன்றி. எங்களோட எல்லா பலவீனத்தையும் நீங்க மாற்ற போறதுக்காக நன்றி. எங்களோட எல்லா சுகவீனத்தையும் நீங்க மாற்ற போறதுக்காக நன்றி ஆவியானவர். உங்களால கூடாத காரியம் எதுவுமே இல்லை, உங்களால கூடாத காரியம் எதுவுமே இல்லை. நம்ம பார்க்குறோம் பாருங்க வசனத்துல, இந்த உலகம் ஒழுங்கின்மையும் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சா, இருட்டா இருந்துச்சா, அந்த நேரத்தில் ஆவியானவர் அங்கே இருந்தாராம். இன்னைக்கு ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி ஏதோ ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க, ஆவியானவர் இன்னும் நம்ம கூட தான் இருக்கிறார். வெளிச்சம் உண்டாகட்டும்னு சொல்லும் போது ஆவியானவர் அதுக்கு உதவி செய்ய போறார், வெளிச்சத்தை கொண்டு வரத்துக்கு. அதனால கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்தலாம் ஆவியானவருக்கு. ஒரு நாள் நம்ம கூட இருக்கிறார். நன்றி ஆவியானவர், நன்றி ஆவியானவர், நன்றி ஆவியானவர். அப்படி அந்நிய பாஷை தெரிஞ்சவங்க எல்லாருமே கொண்டு அந்நிய பாஷைகளை நன்றி செலுத்தலாமா? ருவாக்கணிந்தி ஷப்ரோந்தரே குலோமானிந்தேரி ரியலந்தூரியர்ல மோருந்தே ரமமந்தே ஷப்ரோ குலோனிந்தீரி ரியலந்தூரியர்ல மோருந்தேரி ரமமந்தே ருவாக்கணிந்தே யர்ல மோருந்தே ஷப்ரோ குலோனுமானிந்தேரி ரியலந்தூரியர்ல மோருந்தே. ஹalleluya 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 ஹalleluya. நீங்க மாத்திரம் போதுமே இயேசுவே. ஹalleluya. நீர் வந்தால் என் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் என் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. கடைசியா கரங்களை உயர்த்தி நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே நீர்
வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே. நல்ல கரங்களை தட்டி அந்த நல்ல ஆவியானவருக்கு நன்றி. ஆவியானவர் நீங்க மாத்திரம் போதும், நீங்க மத்தியில நீங்க இருக்கிறீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை போல நல்ல தேவன் யாருமே இல்லை. நீங்க பெரியவர், நீங்க போதுமானவர். நன்றி ஆவியானவரே. உள்ளே எங்க கூட இருந்தீங்க, அதுக்காக நன்றி. இனிமேல் நீங்க எங்களை வழி நடத்த போறதுக்காக நன்றி. நன்றி ஆவியானவரே. மீதி இருக்கிற பாகத்தை உங்க கையில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்க பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு ஒவ்வொருத்தரையும் ஊக்குவிக்கும்படி, பலப்படுத்தும்படி, மனதளவில் நம்மளை பலப்படுத்தும்படி கர்த்தர் ஒரு வார்த்தையை வச்சிருக்கிறார். And I know this word will encourage a lot of us, comfort a lot of us, and also strengthen each of us. நம்ம எல்லாருக்கும் என்கரேஜ்மெண்ட் தேவை, நம்ம எல்லாருக்குமே பலன் தேவை, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆறுதல் தேவை. ஏன்னா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற உலகம் அப்படி இருக்குது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது பாருங்கள் எப்படி நடந்துட்டு இருக்குது, என்னென்ன சம்பவங்கள்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் ஒருத்தர் மட்டும்தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி. அவரை மேலே மட்டும்தான் நம்ம சார்ந்திருக்க முடியும். அவர் யார், அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார், எப்படி நம்ம வாழ்க்கையில் ரெஸ்பாண்ட் பண்ணுவார்னு சொல்லி இன்றைக்கி அவருடைய வார்த்தையின் மூலமாக நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஸோ வாங்க, இன்னைக்கு கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிற வார்த்தைக்காக நம்ம எல்லாருமே 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போகலாம். 2 Samuel chapter 5 verse number 22 to 25. உண்மையாகவே பாருங்கள், தேவன் அவருடைய வார்த்தையை கொண்டு தான் நம்மளை பலப்படுத்துகிறார். இந்த வார்த்தை நமக்கு பெரிய ஒரு நன்மையை கொண்டு வரும். 2 Samuel chapter 5 ஒரு சிறிய சம்பவம் தான், ஆனால் மிகப்பெரிய சத்தியத்தை வெளிப்படுத்துகிற ஒரு சம்பவம். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். தாவீது ராஜாவை ஆயிட்டாருன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே பிலிஸ்தியர்கள், அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய பரம விரோதிகள் எதிர்த்து வர்றாங்க. எதிர்த்து வந்து தாவீதை அட்டாக் பண்ணணும், ராஜ்யத்தை ஒன்றும் இல்லாமல் மாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வர்றாங்க பாருங்கள். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம். ஸோ ஒரு தடவை வர்றாங்க பிலிஸ்தியர்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் முறியடிக்க வந்து கர்த்தர் வெற்றியை கொடுக்குறாரு, வெளியே ஓடி போயிடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்பவும் வர்றாங்க. இமேஜின் பண்ணுங்க பார்க்கலாம் எப்படி தான் இருக்கும். தாவீது இப்போ தான் அவ்வளோ போராட்டத்தை முடித்து கிட்டத்தட்ட 13 வருஷம் வனாந்திர வழியாக வாழ்ந்து சவுல் ராஜாவால் துரத்தப்பட்டு அவ்வளோ பிரச்சனைகளை அனுபவித்து ராஜாவாகிறார் இல்லையா. ராஜாவாகிறதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா மனைவி பிள்ளைகளை எல்லாரையுமே கடத்திட்டு போயிடுறாங்க, அவங்கள துரத்திட்டு போய் திரும்பி எல்லாத்தையும் மீண்டும் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு பிரச்சனையாக டீல் பண்ணிட்டு வர்றாரு. இப்போ என்னடானா பிரச்சனை மேலே பிரச்சனை. ஒருவேளை நீ அந்த மேலே நிலைமையில் இருக்கீங்களா, இல்லை அந்த மாதிரி கேள்வி உங்களுக்கு வந்துருச்சு, அது என்னடா இது, ஒரு பிரச்சனை முடிஞ்சால் இன்னொரு பிரச்சனை காத்திருக்குது அப்படின்னு சொல்லி. தாவீதுக்கு அப்படி தான் நடந்துச்சு பாருங்க. ஒன் ப்ராப்ளம் ஆஃப்டர் தி அதர். இந்த பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா பிலிஸ்தியர்கள் திரும்ப திரும்ப கொண்டு வர்ற யுத்தத்தின் பிரச்சனை. திரும்பியும் டேவிட் அட்டாக் பண்ண வரும்போது என்ன நடந்துச்சு, கர்த்தர் எப்படி ரட்சித்தார், தாவீதை என்ன செய்யறதுக்காக கர்த்தர் வழி நடத்தினார், இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் பாருங்க. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன் பாருங்க. அங்கே பெலிஸ்தர் தங்கள் விக்கிரகங்களை விட்டு ஓடி போனார்கள், அவர்களை தாவீதும் மனுஷரும் சுட்டரித்தார்கள். 22ஆம் வசனம் பாரு, திரும்பவும் வர்றது. பெலிஸ்தர் திரும்பவும் வந்து ரெஃபாயிம் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். ரெஃபாயிம்னா மகா சரீரங்கள் அர்த்தம், ராட்சதர்கள் அர்த்தம், ஜெயண்ட்ஸ். அண்ட் ரெஃபாயிம் இஸ் a valley of giants. ரெஃபாயிம்னா valley of giants, ராட்சதர்களுடைய பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். சில நேரம் நம்ம வாழ்க்கையின் சூழ்நிலைகள் பள்ளத்தாக்கில் போகிற மாதிரி இருக்கும், ஆனால் அந்த பள்ளத்தாக்கு காலியால பிரதர், ராட்சத பிரச்சனைகள் காத்திருக்குது எனக்காக, பெரிய பெரிய பிரச்சனை காத்திருக்குது எனக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறதா இருந்தால் இந்த பேசேஜை நல்லா கவனிங்க. ரெஃபாயிம் பள்ளத்தாக்கில் இறங்கினார்கள், தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு. பார்த்தீங்களா, இப்போ பிரச்சனை வரும்போது யார்கிட்ட வர்றோம், கர்த்தரிடத்தில் வர்றோம். We come to the Lord. ஏன்னா கர்த்தர் எப்பவுமே பிரசன்ட்டாக இருக்கிறார். He is the ever present help in times of trouble. சூழ்நிலைக்கு மத்தியில் நம்மளை ஆறுதல் படுத்த, பலப்படுத்த, வெற்றியை தர நம்மளோடு இருக்கிறார். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாய் எழும்பிப்போ, அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக
புறப்பட்டிருப்பார் என்றார். கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கெபா துவக்கி கெசர் எல்லை மட்டும் முறியடித்தான். ஃபைனலாக முறியடிச்சிட்டாரு. அது நம்மளுக்கு நல்ல ஒரு செய்தி. ஆனால் கவனிங்க, திரும்ப திரும்ப வர பெலிஸ்தர்களுடைய பிரச்சனை நிமித்தம் கர்த்தர் ஒரு வெற்றியை எப்படி கொண்டு வரான்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் ஒரு ரீகேப் பண்ணிடுறேன் பாருங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லி. இந்த பெலிஸ்தர்கள் வந்துட்டாங்க. முதல் தடவை முறியடித்தோம், அதனால நம்மளால் எப்போவுமே முறியடிச்சிட முடியும் அப்படின்ட்டு தாவீது ஒரு தப்பு கணக்கு போட்டு தானாக ஒரு முடிவு எடுக்கல பாருங்க. See, David did not think, I've dealt with them before, so no need to ask of the Lord, no need to inquire of the Lord அப்படின்னு நினைக்கவே இல்லை. எத்தனை பிரச்சனை வந்தாலும் திரும்பவும் நம்ம ஆண்டவர் இடத்துல தான் ஓடி வரணும். ஏன்னா கர்த்தர் புது புது வழிகளை வச்சிருக்கிறார், புது புது யுக்திகளை சொல்லி தருவார், எப்படி ஒரு ஒரு பிரச்சனை டீல் பண்ணுறது நம்மளுக்கு சொல்லி தருவார். பிரச்சனை ஒரே மாதிரி தெரியலாம், ஆனால் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா அதுக்கு வெவ்வேறு சொல்யூஷன்ஸ் தேவைப்படுறதா இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், பிரச்சனைன்னு வரும்போது ஆண்டவரை நோக்கி ஓடி வரணும். ஆண்டவரை விட்டு ஓடி போகிறது பிசாசு சொல்லுவான், ஆனால் ஆண்டவரை நோக்கி நம்ம ஓடி வரணுமா இருக்குது. ஸோ டேவிட், even though he had victory in the previous encounter, he inquires God again. ஏன்னா ஆண்டவரே, என் வெற்றி ஃபார்முலாவில் இல்லை, என் வெற்றி என்னுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால இல்லை, என் வெற்றி உங்களால். குதிரை யுத்தத்துக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்குது, ஆனால் வெற்றியோ கர்த்தரால் வரும். எத்தனை பேர் இந்த வசனத்தை படிச்சிருக்கிறீங்க? The horses are prepared for the battle. So yes, we will prepare for the battle. ஆமாம், நம்ம குதிரைகளை ஆயத்தப்படுத்துவோம், நம்ம செய்ய வேண்டியதை செய்கிறோம், விசாரிக்க வேண்டிய இடத்துல விசாரிக்கிறோம். Yes, we will do all of that. But we will depend on the Lord for the victory. கர்த்தர் எனக்கு வெற்றியை தருகிறவராக இருக்கிறார், கர்த்தர் எனக்கு நன்மைகளை ஏற்படுத்துவார். இந்த பேசேஜுக்கு நம்ம வரலாம். இப்போ தாவீது வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது. திரும்ப திரும்ப வர்ற பெலிஸ்தர்கள் திரும்பவும் ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ரெஃபாயிம் அப்படின்ற பள்ளத்தாக்கில் பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. So people are gathered, the army is gathered in the valley of giants. Maybe you are in a valley of giants today, and you feel like all these problems are, they are humongous in size. ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி ஒரு ராட்சத பள்ளத்தாக்கில் இறங்கி இருக்கிற மாதிரி தோணலாம். என் முன்னாடி இருக்கிற பிரச்சனைகள் பெரிய பெரிய ராட்சதர்கள் மாதிரி நிற்குதுங்க பிரதர், என்ன செய்கிறது, நான் இவ்வளோ பெரிய பெரிய போராட்டங்களை நான் சந்திக்கணுமா இருக்குதே. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார், நமக்கு ஒரு சொல்யூஷனை கொடுப்பார். ஆனால் முதல் ஞாபகம் வச்சுங்க, நம்ம எல்லாருக்குமே சூழ்நிலைகள் இருக்குதுன்னு சொல்கிறேன். இன்றைக்கி கூட்டத்தில் கலந்துருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம சந்திச்சு தான் நம்ம இருக்கிறோம். நம்ம இந்த விழுந்து போன உலகத்தில் இருக்கிறோம், நமக்கு ஒரு சத்ருவானவன் இருக்கிறான். நம்ம தப்பில் மாட்டிக்கிட்டோம், ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோன்றதுனால நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோன்னு அர்த்தம் இல்லை. நிறைய விசுவாசிகள் என்ன நினச்சிட்றாங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை வந்த உடனே என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? அப்போ நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறேன், நான் ஏதோ பாவம் பண்ணியிருக்கிறேன், அதனால தான் இது வருதுன்னு சொல்லி. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் பாவங்களை கர்த்தர் கழுவிட்டார். தேவனுடைய சமூகத்திலிருந்து இனி உங்களுக்கு கோபாக்கினை இல்லை, கர்த்தர் உங்களை தண்டிக்கிறது இல்லை. அந்த ஆக்சிடென்ட் கர்த்தரால் உண்டாகலை, அந்த நஷ்டம் கர்த்தரால் உண்டாகலை, அந்த உயிர் இழப்பு கர்த்தரால் உண்டாகலை. கர்த்தர் நல்லவர். இந்த உலகம் தீமையானது, தீமையான ஜனங்க நிறைஞ்சிருக்கிறாங்க. செல்ஃபிஷ் பீப்புள் ஆர் தேர் and people are motivated by the enemy. பிசாசினால் நிரப்பப்பட்டவங்க இருக்கிறாங்க. The world is an evil place. அதனால தான் கர்த்தருக்கு நன்றி சொல்றோம். இந்த உலகம் நம்மளுக்கு நிரந்தரமானது இல்லை, கர்த்தர் நமக்கு பரலோகத்தை வைத்திருக்கிறார். ஆமென். இந்த 70 வருஷம் 80 வருஷம் 90 வருஷம் நம்ம வாழ்றோம், கர்த்தருக்காக சாட்சியா வாழ்ந்து எத்தனை பேரை முடியுமோ அத்தனை பேரை நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்காக தான் இந்த உலகத்தில் இருக்கிறோம். ஆனா இந்த உலகம் நிரந்தரமானது இல்லை. சமாதானமும் சந்தோஷம் நிறைஞ்ச தேவ சமூகத்தில் நம்ம பரலோகத்தில் நிரந்தரமா வாழ போறோம். ஹல்லேலூயா. எஸ், பட் this world is full of evil. அப்போ பிரச்சனை வந்த உடனே இமீடியட்டாக நீங்கள் நினச்சிடக்கூடாது, இது நான் பண்ண தப்புனால தான் அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. I want to let you know today, sometimes you are in danger because of the will of God. இயேசு கிறிஸ்து தேவ சித்தத்தை செய்யணுன்றதுக்காக தான் இறங்கி வந்தார். ஆனால் அவர் தூக்கி சிலுவையில் அரைஞ்சாங்களே. அப்போ யோசிச்சு பாருங்க பார்க்கலாம், தப்பு பண்ணால் தான் பிரச்சனை வரும்னா ஜீசஸ்க்கு எதுக்காக பிரச்சனை வந்துச்சு? பிரச்சனை வந்திருக்க வாய்ப்பே இல்லையே. ஆனால் நல்லா கவனிங்க, தேவ சித்தத்தை செஞ்சாலும் பிரச்சனையில் நம்ம சிக்கிக்கொள்ள முடியும். ஏன்னா அந்த உலகம் தீமையானது, நமக்கு ஒரு சத்ருவானவன் இருக்கிறான். ஞாபகம் வச்சுங்க, அது எல்லா நேரத்திலும் இந்த உலகம் ஒரு விழுந்து போன தீமையான உலகம்.
நமக்கு விரோதமாக ஒரு சத்ருவானவன் இருக்கிறான். நம்மளை சாகடிக்கவும் நம்மளுக்கு கொள்ளையடித்து நம்மளை தொல்லை கொடுக்கறதுக்காக பிசாசானவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறான். ஆனால் ஒன்று நம்மளுக்கு தெரியும் பாருங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் we run to the Lord like David. Hallelujah. We run to God and we say, Lord, I don't know what's happening. என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு, but you will help me, Lord. இப்போ கர்த்தர் தாவீதுக்கு சொல்கிறாரு, you go under the mulberry trees இருக்கும் பாருங்க, நம்ம பைபிள் படிக்கும்போது you go under the mulberry tree. அந்த mulberry tree கீழே போய் நீ ஒளிஞ்சுக்கன்றார். தமிழ்ல பாருங்க, முசுக்கட்டை செடிகளுக்கு கீழே போய் நீ ஒளிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். What do you do when gigantic problems are trying to overwhelm you? மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து உங்களை தாக்க வரும்போது என்ன செய்யறது? முதலாவது கர்த்தரை தேடுறோம். என்ன இருந்தாலும் உங்களை தான் தேடி வர்றோம்னு சொல்லி கர்த்தர் எப்படி வழி நடத்துறாரு பாருங்க. முசுக்கட்டை செடிகளுக்கு கீழே போ அப்படின்னு சொல்றாரு. இதில் ஒரு டிவைன் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது பாருங்க, ஒரு தெய்வீக அர்த்தம் கொண்ட வார்த்தை இது. முசுக்கட்டை அப்படின்றது இல்லைன்னா அந்த மல்பரி அப்படின்ற அந்த வார்த்தைக்கு எபிரேய மொழியில் பாக்கா அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணப்படுது பாருங்க. பாக்கா, BACCA, பாக்கா. பாக்கானா அழுகைன்னு அர்த்தம். அழுகை. ஒரு பிரச்சனை வருது, தாவீது கர்த்தரிடத்துல போறாரு. கர்த்தர் சொல்றாரு, நீ பாக்கான்ற செடி கீழே போய் ஒளிஞ்சுக்க அப்படின்றார். பாக்கானா அழுகைன்னு அர்த்தம். அப்படின்னா சூழ்நிலைகள் மத்தியில் அழுதுறது, கண்ணீர் சிந்துறது, ஐயோ இது ஆகாத காரியம், கர்த்தர் இதை வெறுக்கிறார், இது ஒரு அவிசுவாசம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அழுறவெல்லாம் பலவீனன் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அழுக தவறுன்னு நினைச்சிடக்கூடாது. கர்த்தர் தாவீதை பாக்கான்ற மரத்துக்குள்ள வழி அனுப்புறாரு. அப்படின்னா நீ பிரச்சனை மத்தியில் அழுதா பரவாயில்லன்னு கர்த்தர் சொல்றாரு. அழுகைன்றது we are venting out what we are going through. தேவனுடைய சமூகத்தில் வந்து அழாம வேற யார்கிட்ட அழுகுறது? நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கண்ணீர் விடாம யார்கிட்ட கண்ணீர் விடுறது? நம்ம கடந்து போற சூழ்நிலைகள் சில நேரத்தில் மிகப்பெரிய வேதனை ஏற்படுத்துது. நம்ம ஏற்படுகிற அந்த நஷ்டமா இருக்கலாம், பிசாசுடைய தொல்லைகளா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், மனசை காயப்படுத்துது. அந்த நேரத்தில் அழுகிறத தவிர்த்திடக்கூடாது. நான் சொல்றேன், கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நம்ம அழ கத்துக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கண்ணீர் விட நம்ம கத்துக்கணும். ஏன்னா தேவன் நம்மளுடைய கண்ணீரை துடைக்கிறவரா இருக்கிறார். Go under the baka tree. அழுகைன்ற மரத்துக்கு போகிறதுக்கு வெக்கப்படாதீங்க. ஏன்னா வேதத்தில் பல தேவனுடைய மக்கள், அவருடைய பிள்ளைகள் அழுதுருக்கிறாங்கன்றதை பற்றி நம்ம படிக்கிறோம் பாருங்க. I've made a list. Mighty men in the Bible, all through the Bible, they have wept. யாக்கோபு அழுகிறார் பாருங்க. யாக்கோபு, Jacob wept and he is called Israel. Joseph wept. முழு பேலஸே சத்தம் கேட்குற அளவுக்கு யோசப் கதறி அழுதார். எஸ், ஜோசப் wept. பல சம்பவங்கள்ல அது ஒரு சம்பவம் பாருங்க. எஸ்ரா wept, டேவிட் wept. எஸ்ரா தன்னுடைய துணியெல்லாம் கிழிச்சிட்டு அழுகுறாரு, தேவ ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்களேன்னு சொல்லி. தாவீது அழுகுறாரு, பல சூழ்நிலைகள் மத்தியில் அழுது இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, என் கண்ணீரெல்லாம் நீங்க ஒரு துருத்தியில சேர்த்து வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க பதில் தருவீங்க. நெகேமியா அழுதார், கர்த்தரை பார்த்து அழுகுறார், ஆண்டவரே என் ஜனங்க இப்படி இருக்கிறாங்களே, என் தேசம் இப்படி உடஞ்சு கிடக்குது. நெகேமியா wept. எரேமியா அழுதார். ஏன் அழுகிற தீர்க்கதரிசினே அழைக்கப்படுறார் அவர். He wrote a book called Lamentations. He was crying for the nation of Israel. And finally we all know Jesus wept. See, when people cry, I agree, because we are limited in knowledge and we are going through certain emotions. But when God cries, it is precious. இயேசு ஏன் அழுதாரு? இமேஜின் பண்ணுங்க பார்க்கலாம். அதை இயேசு கிறிஸ்து ஏன் கண்ணீர் விட்டாரு? அவர் ஏன் கண்ணீர் விடணும்? இல்லை, லாசரு இறந்துட்டார். லாசரு இறந்துட்டார் தெரியுது. ஏன் கண்ணீர் விடணும்? ஏன் தெரியுமா? நல்லா கவனிங்க. மார்த்தாள் அழுதுட்டு இருக்கிறாங்க, மரியாள் அழுதுட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில வினாடிகள்ல லாசருவை உயிரோட கொண்டு வர போறவர் அழுதார். ஏன்? Does Jesus waste his tears? இயேசு கிறிஸ்து ஏதாவது வேஸ்டா செய்வாரா? அப்போ ஒரு சில நிமிடங்கள்ல அற்புதத்தை செய்யற இவர் ஏன் கண்ணீர் விடணும்? இவர் சொல்லணும், கண்ணை தொச்சுங்கம்மா, அழாதீங்கம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் உயிரோட கொண்டு வர போறேன், இப்படி நீ அழுது நீங்க என்ன பேஜார் பட்டாதீங்க அப்படின்னு சொல்லல. When they were crying, he was crying. You know why? Because Jesus' love is in the present tense. அப்படின்னா அவருடைய ஜனங்கள் கஷ்டத்தை அனுபவிக்கும் போது அவர் மனதுருகிற ஹை பிரீஸ்டா இருக்கிறார். Whatever you're going through, he feels it with you. When you cry, and I promise you, he is crying with you. அவர் உங்களோட அழுதுட்டு இருக்கிறார். ஏன்? ஏன்னா சில நேரம் வேதனை அவ்வளோ அதிகமாக இருக்குது, அதை சால்வ் பண்ணுறதும் கர்த்தர் தான். ஆனால் அது நம்ம கூடவே உட்கார்ந்து அழுகுறதும் கர்த்தர் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். படிக்கிறோம் எபிரேயர் 4 அதிகாரம், அதில் நம்ம படிக்கிறோம் பாருங்க, நம்மளுடைய பிரச்சனைகளை உணர்கிறவர், அந்த உணர்வுகளால் தொடப்படுகிறவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். He is touched with the feeling of your infirmities. Come on, write this down in your notes. God is touched with your infirmities. உங்கள் சூழ்நிலைகள் நினைச்சு அவர் தொடப்படுகிறார். And he weeps with you.
இட்ஸ் நாட் ராங் டு கிரை. இட்ஸ் நாட் ராங் டு கிரை இன் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். தேவ சமூகத்தில் வந்து அழுறது அது தவறு இல்லை, அது பாவம் இல்லை, அது அவிசுவாசம் இல்லை, அது பலவீனம்னு நினைச்சிடாதீங்க. அவருடைய சமூகத்தில் போய் அழுவலாம். கர்த்தர் நம்மளை வரவேற்கிறார். கர்த்தர் துரத்தி விடுறவர் இல்லை, கர்த்தர் நம்மளை வரவேற்கிறார். அன்னால் கண்ணீரிட்டதை நம்ம பார்க்குறோம். எப்படி தேவ பிள்ளைகள் அழுது ஜெபிச்சதை நம்ம பார்த்துருக்குறோம். கர்த்தர் அவங்களுக்கு விடுதலை கொடுத்ததை நம்ம பார்த்துருக்குறோம். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ரெஃபாயிம் அப்படின்ற பள்ளத்தாக்கில் இருக்கிறீங்களா? இல்லை உங்கள் வாழ்க்கையில் என்னைக்காவது ரெஃபாயிம்ன்ற பள்ளத்தாக்கில் வந்தீங்கன்னா கர்த்தரிடத்தில் கேட்குறது எவ்வளோ முக்கியமோ அதே பிரகாரம் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து மனசை திறந்து அழுவுறதுல ஒரு தப்பும் இல்லை. ஏன்னா வேதத்தில் பல தேவ மனிதர்கள் அழுதுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஆனால் இந்த ரகசியத்தை நீங்கள் மறந்துடாதீங்க. தாவீது பாக்கான்றம் அந்த செடிகளுக்கு கீழே போய் ஒளிஞ்சிருக்கிறார். அழுகைன்ற செடிகளுக்கு கீழே போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிறார். மல்பரி ட்ரீஸுக்கு கீழே போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிறாரு. லிசன் டு வாட் த லார்ட் சேஸ். லிசன் டு வாட் த லார்ட் சேஸ். பாருங்க, அதே அதிகாரம் அதோடைய 24ஆம் வசனத்தை பாருங்க. 2 Samuel chapter 5 verse number 24. முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே சொல்லுகிற இரைச்சலை கேட்கும் பொழுது, wow, this is amazing. On the tops of the mulberry leaves there is a sound. நீ போய் முசுக்கட்டை செடிகள் கீழே ஒளிஞ்சுக்க, செடிக்கு மேல உனக்கு சத்தம் கேட்கும் அப்படின்றார் கர்த்தர். முசுக்கட்டை செடினான்னு அர்த்தம் அழுகையின் செடி. அழுகையின் செடிக்கு மேல ஒரு சத்தம் இருக்குது. உன் அழுகைக்கு மேல ஒரு சத்தம் இருக்குது. I want to encourage you today, there is a sound above your weeping. There is a sound above your weeping and it's a sound that comes from heaven. It's a sound from the heart of the Father. உங்க அழுகைக்கு மேல, உங்க அழுகையை விட அதிகமாக கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு ஒன்று அவைலபிளா இருக்குது. When you are under the tree of weeping, listen my friend, there is a sound that is above your mourning. That's a sound of hope. கர்த்தர் உங்களோட பேசுவார். ஹalleluya. எல்லாரும் சொல்லுங்க, என் அழுகையின் சத்தத்துக்கு மேல தேவனுடைய சத்தம் இருக்குதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, நான் அழுதுட்டு இருக்கிறேன், ஆனா என் அழுகையின் சத்தத்துக்கு மேல தேவனுடைய சத்தம் இருக்குது. என் மன உளைச்சலின் சத்தத்துக்கு மேல தேவனுடைய சத்தம் ஒன்று இருக்குது. நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் பாருங்க, ஒரு கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு சகோதரி, ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு கால் வருது. போலீஸ் சொல்கிறாங்க, உங்கள் மகள், உங்கள் டீனேஜ் டாட்டர் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட காரில் போயிட்டு இருக்கும்போது, ஏன்னா இந்த பொண்ணு பாருங்கள் அடங்காமல் தெரிஞ்ச ஒரு பொண்ணு, அப்பா அம்மாவை மதிக்காத ஒரு பொண்ணு, அதே போல் கடவுளை நம்பாத ஒரு பொண்ணு. இவங்க வேகமாக காரில் போய் அவங்க நண்பர்களோடு போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க. மறிச்சிருச்சு இந்த பொண்ணு. இந்த பொண்ணு மறிச்சிச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே கடவுளே இல்லைன்னு நம்பிட்டு இருக்கிற இந்த அம்மாவும் வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. மனசு உடஞ்சி போகிறாங்க, அழுகுறாங்க, கதறாங்க. எல்லாம் அடக்கத்தெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. அவங்க கார் எடுத்துகிட்டு வந்து கராஜில் நிற்க வச்சுட்டு பேஸ்மெண்ட்டில் மனசு திறந்து அழுதாங்களாம் பாருங்க, கத்தி கதறினாங்களாம், கூச்சல் போட்டாங்களாம். அந்த இடத்துல காருக்குள்ள உட்காந்து சொன்னாங்களாம், God, I hate you, I hate you, I hate you. எந்த கடவுள் இல்லைன்னு சொன்னாங்களோ அந்த கடவுளை பார்த்து சொன்னாங்களோ, உன்னை நான் வெறுக்கிறேன், உன்னை நான் வெறுக்கிறேன், உன்னை நான் வெறுக்கிறேன், என் தேவனே where are you, God where are you அப்படின்னு கேட்டாங்களாம் பாரு. In the midst of her tears and screaming, she heard the most kind voice ever. அவங்க சொல்கிறாங்க, இது வரைக்கும் கேட்டதிலே அந்த அளவுக்கு கைண்டான குரல் இருந்ததே இல்லைன்னு. And the voice said, my daughter, this is the first time you have spoken to me. I just want you to know that I love you. அழுகையின் சத்தத்துக்கு மேலே கர்த்தருடைய குரல் இருந்துச்சு பாருங்க. மரியாளுடைய அழுகையின் சத்தம், அதுக்கு மேலே ஒரு சத்தம் வந்துச்சு, லாசருவே வெளியே வா. மகதலேனா மரியாளுடைய அழுகையின் சத்தம் இருந்துச்சு, அதுக்கு மேலே ஒரு சத்தம் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து கேட்குறாங்க, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? அந்த கல்லறையின் இடத்துல இயேசு உயிர்த்தெழுந்த அன்னைக்கு ஸ்திரீகள் அழுகுறாங்க. அவங்க அழுகைக்கு மேலே ஒரு சத்தம் வருது, தூதர்களின் சத்தம். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அண்ணால் அழுகுறாங்க. அவங்க அழுகுறத நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. ஏலின்ற பாஸ்டர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாரு. ஆனா அதுக்கு மேல ஒரு சத்தம் இருக்குது. என்ன சத்தம் இருக்குது? உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது. சீஷர்கள் படகுல போயிட்டு இருக்கிறாங்க. புயலின் சத்தம், அந்த தண்ணீருடைய இரைச்சல், அந்த மழையின் இரைச்சல், அந்த கூக்குரலின் இரைச்சல், இது எல்லாத்துக்கும் மத்தியில் they heard a sound above the voice of their tears and their crying. And the sound said, and the voice said, don't be afraid, it is I. இயேசு கிறிஸ்து அவங்களுக்காக தண்ணீர் மேலே நடந்து வந்தார். நீங்கள் ஒருவேளை இன்னைக்கு ஜைகான்டிக் ப்ராப்ளம்ஸ், ரஃபாயிம் அப்படின்ற பள்ளத்தாக்கு நடுவில் நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், வந்து என் சமூகத்தில் அழுறதுக்கு வெக்கப்படாத, வந்து அழுதுரு, கண்ணீர் சிந்திரு, பரவாயில்ல. டேவிட் போய் பாக்கான்ற மரத்துக்குள்ள ஒளிஞ்சது போல, you can come under the tree of weeping and say, Lord, I just want to open up my heart.
I want to cry out to you, Lord, because not every place is safe to be vulnerable. எல்லா இடத்துக்கும் என்னுடைய உணர்ச்சிகளை ஓப்பன் பண்ணி காட்ட முடியாது. எல்லா மனுஷங்கிட்டையும் போய் நான் அழுதுட்டு இருக்க முடியாது. But I will come to you. I'll open up my heart and the grief in my heart, the pain in my heart, the disappointment in my heart. என் மனதில் இருக்கிற விரக்தியையும் வலியையும் வெளிப்படுத்துறதுக்கு அவங்க சமூகத்துக்கு நான் வர்றேன். நான் அழுகுறேன் ஆண்டவரே. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, தாவீதே, நீ பாக்கான்ற மரத்துக்கு கீழே இருக்கும்போது, remember there's a sound above the பாக்கா trees. உன் அழுகைக்கு மேலே ஒரு சத்தம் இருக்குது. அது என்ன சத்தம்? ரெடியா இருக்கிறீங்களா? You know what that sound is? You know what that sound is? கர்த்தர் சொல்றார் 24ஆம் வசனம். திரும்பி வரலாம் வாங்க, 24ஆம் வசனத்துக்கு வாங்க. 2 Samuel chapter 5 verse number 24. gigantic problems in பள்ளத்தாக்கு. திரும்ப திரும்ப வர்ற பிரச்சனை என்ன பண்றது? போய் மரத்துக்கீழே போ. எந்த மரத்துக்கீழே போ? அழுகன்ற மரத்துக்கீழே போ. அங்க போனா என்ன ஆண்டவரே கேட்கும்? உன் அழுகைக்கு மேல ஒரு சத்தம் கேட்கும். ஓ ஹalleluya. என்ன சத்தம்னு பார்க்கலாமா? 24ஆம் வசனம் பாருங்க. முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சல். It's a sound of an army rushing or an army marching. கவனிச்சிங்களா? அழுகைக்கு மேலே ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம்னா ஆர்மி கிளம்புற ஒரு சத்தம். யோ எதிரி வந்துட்டான், இல்லை பயப்படாதீங்க, யாருடைய ஆர்மி வந்திருக்குதுன்னு பாருங்க. இந்த இடத்துல இரைச்சலை நீ கேட்கும் பொழுது சீக்கிரமா எழும்பிப்போ. அந்த சத்தம் கேட்கும் போது எந்திரிச்சுக்கன்றார். எந்திரிச்சு போ, யுத்தம் பண்ணு. அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். எல்லாரும் கைவேற்றி சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார். கர்த்தர் எனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் அப்படின்னு நான் அர்த்தம். நான் அழுகையின் மரத்துல கீழே உட்கார்ந்து நான் அழுதுட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு சத்தம் கேட்குது. I'm hearing the rustling of leaves, I'm hearing the wind blowing, but all the more I'm hearing something else. You know what I'm hearing? I can hear the armies of the Lord going before me to fight my battles. எல்லாரும் சொல்லுங்க, என் அழுகைக்கு சத்தத்துக்கு மேல கர்த்தருடைய சேனையின் சத்தத்தை நான் கேட்கிறேன். I am hearing the army of the Lord marching before me. marching before me. கர்த்தர் சொல்லிட்டு இருக்கிறாரு, உன்னால ஒண்ணும் முடியாது, திரும்ப திரும்ப பிரச்சனை வந்து என்ன ஆண்டவரே செய்யறதுன்னு இருக்கிறியா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறார், கவலைப்படாத, உனக்காக நான் என்னுடைய ஆர்மியவே இறக்கி இருக்கிறேன். நான் உனக்காக ஃபைட் பண்றேன். நான் என்னுடைய ஆர்மியை உனக்கு முன்பதாக அனுப்பிட்டு இருக்கிறேன். உன் வாழ்க்கையில என்ன போராட்டமா இருந்தாலும் ஜெயிக்கிறதுக்கு நானே இறங்கி இருக்கிறேன். உன் பிரச்சனைகள் உன்னை விட பெருசா இருக்கலாம், ஆனா என்னை விட பெருசு இல்லை. உன் பிரச்சனை உன் பலத்தை மீறினதா இருக்கலாம், என் பலத்தை மீறினது இல்லை. உன் பிரச்சனை உன் ஞானத்தை மீறினதா இருக்கலாம், என் ஞானத்தை மீறினது இல்லை. நீ என்கிட்ட வந்து அழுதுட்ட, உன்னை நான் கைவிட மாட்டேன். நீ கிளம்புறதுக்கு முன்னாடியே உனக்கு முன்னாடி நான் கிளம்புறேன். Come on, எவ்வளவு பேர் சந்தோஷப்படுறீங்க இதை நீங்க கேட்கறதுக்காக? The Lord is marching before you to fight your battles. The Lord is marching before you to fight your battles. There's a sound above the weeping, and the sound says, the Lord is marching for me. The Lord is marching to fight on my behalf. And I want you to note this down in your notes. When you're down to nothing, God is up to something. When you're down to nothing, God is up to something. ஒண்ணுமே என்னால் செய்ய முடியலன்ற நிலைக்கு நீங்க இறங்கிடலாம். தேவன் ஏதோ உங்களுக்காக செஞ்சுட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். தேவன் ஏதோ உங்களுக்காக செஞ்சுட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். என்ன பிரதர் செய்கிறாரு, எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நீங்க சொல்லலாம். உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலன்றதுனால கர்த்தர் ஒண்ணுமே பண்ணலன்னு அர்த்தம் இல்லை. எலிசா இதை கற்றுக்கிட்டார் பாருங்க. எலிசா சொல்றாரு, இந்த ராஜாக்களை பார்த்து சொல்றாரு, குழியை தோண்டி வைங்க, கால்வாயை தோண்டி வைங்க, நீங்கள் வெட்டி வைங்க. ஐயா எப்படி ஐயா நடக்கும் இது? நீங்கள் என்னது, ஒரு மழை வருமா, இல்லை ஒரு ரிவர் வருமா, பனி வருமா? அப்போ எலிசா சொல்கிறாரு, காற்றையும் பார்க்க மாட்டேன், மழையும் பார்க்க மாட்டேன், ஆனால் கால்வாய்கள் நாளைக்கு நிரம்பி இருக்கும். அடடா, இப்போ யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். கர்த்தர் ஒன்றும் செய்கிற மாதிரி நைட்டெல்லாம் உங்களுக்கு தெரியல, ஒரு ரிவர் அனுப்பி விட்ட மாதிரி தெரியல, மழையை அனுப்பி விட்ட மாதிரி தெரியல. ஆனால் அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்த்தா 3 ராஜாக்களுடைய சேனைகள், அந்த மிருகங்கள் எல்லாம் தாராளமாக தண்ணி குடிக்கிற அளவுக்கு தண்ணி ரொம்ப கிடந்துச்சு. அன்னைக்கு கர்த்தர் சத்ருவானவன் மேலே வெற்றியும் கொடுத்துட்டாரு. ஆனால் இதுதான் ரகசியம் பாருங்க. Just because you don't see anything happening, it does not mean that God is doing nothing. God many a times works behind the scenes. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஏதோ செய்யாதது போல இருக்கிறதுனால அவர் ஒன்றுமே செய்யலைன்னு அர்த்தம் இல்லை. கர்த்தர் கண்ணுக்கு தெரியாத உலகத்தில், இயற்கைக்கு அப்பாற்பட்ட உலகத்தில் எப்போவுமே வேலை செய்து கொண்டிருக்கிறார். எபேசியர் 1:11 நோட் பண்ணிக்கங்க, லேட்டராக போய் படிங்க. அந்த வசனத்தை கர்த்தர் சொல்கிறாரு, தேவன் சகலத்தையும் கிரியை செய்கிறார். God works on all things
that means God is working all the time. Hallelujah. கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவன் சகல நேரத்திலும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறார், எல்லா வேலையிலையும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறார், எல்லா விஷயத்திலையும் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார். நம்புறவங்க விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க இந்த நேரத்தில். ஆமென். God is working in all things. God is working at all times. He's working at all times. Now it's true that we don't have all the answers here. நடக்கிற எல்லா சம்பவங்களுக்கு பதில் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்றத நான் ஒத்துக்கிறேன். பரலோகத்துக்கு போகும்போது நிறைய பதில்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க, பதில்கள் கிடைக்காத போது அவரே பதிலாக, அவர் பிரசனமே பதிலாக நமக்கு அவைலபிளாக இருக்குது. மார்த்தாலும் மரியாலும் இயேசுவை பார்த்து இந்த கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் மரிச்சிருக்க மாட்டான் அப்படின்னு அர்த்தம். ஆண்டவரை நீங்கள் வரல அவ்வளோ சீக்கிரம், அதானே கேள்வி. நீங்கள் ஏன் வரல? ஆண்டவர் அதுக்கு ஆன்சரே பண்ண மாட்டேங்கிறாரு. Jesus does not answer that question. Have you noticed that? John 11 பாருங்க. இதனால தான்மா லேட் ஆயிடுச்சு, மீட்டிங்கில் இருந்தம்மா, ரொம்ப முக்கியமான மீட்டிங்மா, அப்பா சொல்லிட்டாரு மேல் இடத்துலேருந்து அங்கே போயிட்டு வான்ட்டு. என்னம்மா பண்ணுறது, கோவிட்மா, அங்கங்கே பேரிகேட் போட்டாங்கம்மா, நம்மளை லாக்டவுன் சொல்லிட்டாங்க, வர முடியல. ஒரு பதில் சொல்ல மாட்டேங்கிறார் இயேசு கிறிஸ்து. ஆனால் அவங்கக்கிட்ட சொல்கிறாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன் அப்படின்னு நான் அர்த்தம். பதில்கள் கிடைக்காத போது அவரே பதிலாக வெளிப்படுகிற நேரம் இது. எத்தனை பேர் பெற்றுக்கொண்டீங்க அதை? When you don't get answers from Jesus, His presence will become your answer. His presence will fill your heart. His presence will heal your heart. And His presence will make you a testimony. கர்த்தர் ஏற்படுத்துவார் பாருங்க. Yes. And I want to assure you today, just because it seems like God is doing nothing, don't believe that lie. God is always up to something. God is always doing new and wonderful things in your life. எலியாக்கு அது தெரிஞ்சிருந்தது. ஒரு நாள் அவங்க வேலைக்காரன் அனுப்புறாரு, போய் பார்த்துட்டு வா, மேகம் தெரியுதா போரு. அவன் போய் பார்க்குறான், மேகமே தெரில சார், ஒன்றும் தெரில சார். 6 தடவை வந்துட்டான் பாருங்க, ஒன்றும் தெரில சார், ஒன்றுமே தெரில. 7ஆவது தடவை சொல்கிறான், ஒரு கையளவு மேகத்தை நான் பார்க்குறேன்னு. உடனே எலியா அப்படியே வாங்கடா பிச்சு கட்டின்னு ஓடலானமோ அப்படின்னு வேட்டியை மடித்து கட்டுறாரு. ஆகாபு கிட்ட சொல்றாரு, அவனை ஓட சொல்றா, ரதங்கள் சேர் தண்ணியில மாட்டிக்கும். இவன் வேலைக்காரன் தலை சொரிஞ்சிருப்பானா இல்லையா அந்த நேரத்தில்? ஐயா என்னையா பேசுறீங்க நீங்க? கையளவு மேகம் தான் வந்துச்சு, அதுக்கு போய் அவரை பிச்சு கட்டின்னு ஓடுன்னு சொல்லுங்கிறீங்களே நீங்க. அதுக்கு போய் சக்கரம் மாட்டிக்கும், சேத்துல மாட்டிக்கும், வேகமா போ சொல்லு ஆகாபு ராஜாவன்றீங்க. நீங்க என்னன்னா வேட்டியை மடிச்சு கட்டின்னு அப்படியே ஒரு பெரிய ஒலிம்பிக் ரன்னர் மாதிரி ஓடுனுக்கிறீங்க. என்னையா பிரச்சனை? எலியா சொல்லியிருப்பாரு, ஹாய் உனக்கு என் கடவுள் பத்தி தெரில, பார்க்குறதுக்கு என்னவா அவர் ஒன்றும் பெருசாக பண்ணாத மாதிரி இருக்கும், ஆனால் எப்பவுமே பயங்கரமாக தான் பண்ணிருப்பாரு. கையளவு மேகம் தெரிஞ்சிச்சா, அப்போ பெருமழை வரப்போகுதுன்னு அர்த்தம். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்கள், யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுங்கள், கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு ஒன்றுமே இல்லைனாலும் பரவாயில்ல, விசுவாசத்தில் ஓடுங்க, உங்கள் கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். யூ மே see nothing in the natural, but God wants you to know today that He is always up to something. You may be down to nothing, but God is always up to something in your life. எலியாக்கு தெரிஞ்சது, எலிஷாக்கு தெரிஞ்சது, இன்னைக்கு நமக்கு தெரியணும் பாருங்க. தாவீது கர்த்தர் நீங்க சொல்லி கொடுத்ததை இன்னைக்கு நம்ம கற்றுக்கணும். தாவீது சொல்லுங்க, ஆண்டவரே ரஃபாயிம்ன்ற பள்ளத்தாக்கில் வந்துட்டேன், நான் என்ன ஆண்டவரே செய்யறது? ஜைகான்டிக் ப்ராப்ளம்ஸ் ஆண்டவரே. ரஃபாயிம்னா ராட்சதர்கள் அர்த்தம். ஒவ்வொரு பிரச்சனையும் ராட்சச மாதிரி நின்றுக்குது ஆண்டவரே, என்ன ஆண்டவரே நான் பண்ணுறது? கர்த்தர் சொல்றார், கோ டு பாக்கா, அந்த செடிகளுக்கு, முசுக்கட்டை செடிகளுக்கு கீழே போய் ஒழிஞ்சுக்க அப்படின்னா அர்த்தம். பரவாயில்ல தாவீது, ஓப்பன் அப் பண்ணு, அழுதுரு என் சமூகத்தில், நீ அழுதுரு, உன் அழுகையெல்லாம் எனக்கு ஜெபம், நீ அழுதுரு, உன் கண்ணீரை நான் துடைக்கிறேன், உனக்கு வெற்றியை கொடுக்குறேன் நான். அழுது முடியும் போது ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்கிறாரு, அப்படின்னா அந்த முசுக்கட்டை செடிகள் கீழே இருக்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, பார் அழுகையின் செடி கீழே இருக்கிற, அழுகைக்கு மேலே ஒரு சத்தம் கேட்குதா? இன்னாண்டவரே சத்தம் அது, இன்னொரு பெரிய சேனை அப்படியே படையெடுத்து முன்னாடி போகிற மாதிரி கர்த்தர் சொல்கிறாரு. இறங்கிட்டேன்னு அர்த்தம். நானும் என் தூதர்களும் உனக்காக உனக்கு வேலை செய்யும்படி இறங்கிட்டோன்னு அர்த்தம். எல்லாரும் சொல்லுங்க, என் கர்த்தர் எனக்கு முன்பதாக யுத்தம் செய்ய கிளம்பிட்டார்னு சொல்லுங்க பார்க்கலாம். God has already set out. கிளம்பிட்டாரு, எனக்காக யுத்தம் பண்ணுறதுக்காக அவர் கிளம்பிட்டார். இப்போ அவர் கிளம்பிட்டார்னா நான் என்ன பண்ணுமா இருக்குது? அழுதுட்டேன், அழுகைக்கு மேலே சத்தத்தை கேட்டுட்டேன், எனக்காக ஒரு யுத்தம் பண்ணுறதை உணர்ந்துட்டேன். இப்போ நான் என்ன செய்யணும்? எழும்பிப்போ. பாருங்க இந்த வசனத்தை பாருங்க, 24ஆம் வசனத்தை படிச்சு அப்படியே 25 நான் உங்களுக்காக படிக்கிறேன், கவனிங்க. பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். அதுக்கு அப்போ நீ என்ன செய்யணும்? கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கெபா துவக்கி கெசர் எல்லை மட்டும் முறியடித்தான். ஆனால் தாவீதை கர்த்தர் என்ன செய்ய சொன்னார்னு பாருங்க, 24ஆம் வசனம். முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும் போது
சீக்கிரமாக எழும்பி போ. ஹalleluya. எழுதுங்க பார்க்கலாம். உங்களுடைய chat பாக்ஸில் நீங்கள் இந்த நேரத்தில் டைப் பண்ணுங்க, உங்கள் நோட்ஸ் எழுதிங்க. When I hear that the Lord is going before me, that means the Lord wants to follow me. I need to get up from my ashes and keep moving forward. கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறத உணர்ந்து நான் முன்னே செல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். When you hear the sound, get up, stir yourself up, get up and go, because victory is around the corner. உங்க miracle it's around the corner. உங்க அற்புதம், உங்க வெற்றி கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நடக்க போகுது. உங்களுடைய அழுகையின் காலம் முடிஞ்சாச்சு, உங்களுடைய யுத்தத்தின் காலம் ஆரம்பிச்சாச்சு, உங்களுடைய முன் செல்லுகிற காலம் ஆரம்பிச்சாச்சு. அழுகன்ற ஒரு காலம், அழுகன்றது ஒரு வாழ்க்கை காலம் இல்லை, ஒரு வாழ்க்கை முழுவதும் இல்லை. டோன்ட் மேக் அ சீசன் அ லைஃப் டைம். கவனிங்க, டோன்ட் மேக் அ சீசன் ஆஃப் வீப்பிங் அ லைஃப் டைம் ஆஃப் வீப்பிங். யூ ஆர் கால்ட் டு மூவ் ஆன் ஃபார்வர்ட் பை த கிரேஸ் ஆஃப் காட். எஸ், there is a time to weep. Yes, there is a time to cry. Yes, there is a time where you're under the baka trees. ஆமா, ஒரு காலம் இருக்குது. அழுகையின் மரத்துக்கு கீழே உட்கார ஒரு காலம் இருக்குது. அழுகையின் மரத்துலேருந்து எழும்பி எந்திரிச்சு முன்னாடி போகிறதுக்கு ஒரு காலம் இருக்குது. கர்த்தர் உங்கள் காலத்தை மாற்றி கொண்டிருக்கிறார். ஹalleluya. You are moving from a season of mourning to a season of fighting, to a season of believing again, to a season of hoping again. கர்த்தர் உங்களுடைய சீசனை மாற்றி கொண்டிருக்கிறார். விசுவாசத்தில் பெற்றுக்கொள்றவங்க பெற்றுக்கொள்ளலாம். பாருங்க, இந்த நேரத்தில் God is changing your season in Jesus name. உங்க டிசப்பாயின்ட்மெண்ட் உடைய சீசன் மாறிட்டு இருக்குது, உங்க அழுகையின் சீசன் மாறிட்டு இருக்குது, உங்களுடைய விரக்தியின் சீசன் மாறிட்டு இருக்குது. God is saying, can you hear the sound of my army going up before you? உனக்கு முன்னாடி கிளம்பின யுத்தம் சத்தம் உனக்கு கேட்டுச்சான்னு கர்த்தர் கேட்கிறாரு. எழும்பு, முன்னாடி போ, ஏன்னா உன் காலம் மாறிடுச்சு, உன் காலம் மாறிடுச்சு. ஒரு சீசன் ஆஃப் மார்னிங்க லைஃப் டைம் ஆஃப் மார்னிங்கா மாத்திராத. உனக்காக நான் மேன்மைகளை வச்சிருக்கிறேன், உனக்காக நான் உயர்வுகளை வச்சிருக்கிறேன். What do you do when you are in the valley of weeping? After the season of weeping, get up and keep moving forward. பாருங்க, தாவீது எழுதின சங்கீதத்தை, சங்கீதம் 84 பாருங்க, அருமையான சங்கீதங்கள்ல இந்த சங்கீதம் ஒன்று, ரொம்ப பலப்படுத்துகிற சங்கீதங்கள் இது ஒன்று. சங்கீதம் 84 அதோடைய 5ஆம் வசனத்திலிருந்து உங்களுக்காக படிக்கிறேன், கவனிங்க. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். எப்படி யுத்தம் வரும்போது தாவீது கர்த்தரை நோக்கி தேடினார், அது அப்படின்னா என்ன அர்த்தம்? உம்மிலே பலன் கொள்ளுகிறவர்கள், அவரை தேடி வந்தால் அவர் பலன் கொடுக்குறார். அப்படி அப்பேற்பட்டவங்க பாக்கியவான்கள் அப்படின்றார். பிரச்சனை மத்தியிலையும் நம்மலாம் பாக்கியவான்கள் தான், ஏன்னா நமக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார். இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்க, பிரச்சனை வந்தாலும் நம்ம பாக்கியவான்கள் தான், ஏன்னா கர்த்தர் நம்மோடு இருக்கிற அந்த பிரச்சனை மத்தியில். அப்போ we are blessed. 6ஆம் வசனம் பாருங்க, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து, எல்லாரும் சொல்லுங்க நடந்துன்னு சொல்லுங்களேன் இந்த நேரத்தில். அழுகையின் பள்ளத்தாக்கிலே சைட்டுகளை வாங்கி போட்டு அப்படின்னு சொல்ல இல்லையா, அழுகையின் பள்ளத்தாக்கிலே குழியை தோண்டி அங்கே படுத்துக்கொண்டு அடக்கம் பண்ணுங்கள் என்று சொல்லுவேன்னு சொல்ல, அழுகையின் பள்ளத்தாக்கிலே 2 மாதம் தங்கலாம் என்று இருக்கிறேன், வீட்டுக்கு வீடு வாடகைக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்கல. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களும் நிரம்பும். கவனிச்சிங்களா? அழுகையின் பள்ளத்தாக்கு, but I will walk through the valley. I will walk through the valley. Somebody say, I'm in the valley, but I'm walking through the valley. கை உயர்த்தி சொல்லுங்க, நான் இருக்கிறது பள்ளத்தாக்கில், ஆனால் நான் நடந்துட்டு இருக்கிறேன், அதுலேருந்து வெளியே வர போகிறேன். அருமையாக சொன்னார்ல சங்கீதக்காரன், சங்கீதம் 23 4ஆம் வசனத்தில், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே தங்கினாலும்னு இருக்கா, படுக்கை போட்டு படுத்துக்கொண்டாலும் இருக்குதா, வாடகைக்கு வீடு எடுத்து தங்கினாலும் இல்லை, சைட்டை வாங்கி போட்டு சந்தையாக அங்கே தங்க போகிறேன்னு சொல்ல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அப்படின்னா அர்த்தம், there's a time to sit down and cry, but that time is coming to an end in Jesus name. There's a time to get back up, get your fire from the Lord and keep moving forward in Jesus name. Amen. பாருங்க, எங்க கர்த்தர் எங்க கொண்டு போய் சேர்க்கிறாருன்னு பாருங்க. ரெடியா இருக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு புதிய பலன் வேணும் பிரதர்? பிரச்சனை மத்தியில் எனக்கு பலன் வேணும் பிரதர். இதான் ரகசியம், இதான் ரகசியம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களையும் நிரப்பும். 7ஆம் வசனம், அவர்கள் யார் எழும்பி நடக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பலன். பாருங்க, அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். Come on. Oh, the wilderness is not our destiny. The valley is not our destination. The presence of the Lord is our destination. Come on somebody. Hallelujah. But this only happens to people who get up and keep moving forward. So I want to tell you, get up and keep moving forward. Get up and keep moving forward. இந்த வனாந்திரம் உங்களுக்கு சொந்தமானது இல்லை, அந்த அழுகை அது உங்களுக்கு நிரந்தரம் இல்லை, அந்த இழப்பு உங்கள் அடையாளத்தை மாற்றிட முடியாது, அந்த நஷ்டம் நீங்கள் யாருன்றது நிர்ணயிக்கிறது இல்லை.
What you're going through cannot define you. What you're passing through cannot hold you back. Because the blessing of the Lord is so powerful that it will break every bondage in Jesus' name. Keep moving forward. எந்திரிச்சு நடக்கணும்னு தீர்மானம் எடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்தி உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நான் சொல்கிறேன் பாருங்க, வசனத்தில் நம்ம படிக்கிறோம், நெறிந்த நாணலை முறியாதிருப்பார், மங்கி எரியும் விளக்கை அணையாதிருப்பார். அப்படின்னா அர்த்தம், பிரதர் நான் ஒரு மங்கி எரியிற விளக்கு பிரதர், என்னுடைய வெளிச்சம் காலி ஆயிட்டு இருக்குது, என் திரி கம்மி ஆயிடுச்சு, எனக்கு இருக்கிற எண்ணெய் கம்மி ஆயிடுச்சு, நான் சீக்கிரம் அணைஞ்சு போற மாதிரி இருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, மங்கி எரியிற விளக்க இன்னும் அப்படியே இருக்கிற அப்படின்னு ஊதி விடுற கர்த்தர் இல்ல, அவர் மங்கி எரியிற விளக்குல அவருடைய அபிஷேக எண்ணெயை கொடுத்து திரியை இன்னும் ஷார்ப் பண்ணி இன்னும் உலகத்துக்கே பிரகாசமாக எரிகிற வெளிச்சமாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். See, this one thing that I've known from the word of God, when a man decides to stand up and be restored, God sends his full support and restores him. ஒரு நபர் இனி இந்த பிரச்சனைக்கு நான் அடிமை இல்லைன்னு எந்திரிக்க ஒருத்தன் தீர்மானம் எடுத்தா கர்த்தர் முழு சப்போர்ட்டை கொடுத்து அவனை எழுப்பி தூக்கி நிறுத்துகிற தேவனா இருக்கிறார். God is a restorer and he will restore you today. Amen. So walk through that valley. Don't stay in it. கண்ணை தொடைங்க, முன்னாடி போங்க. கர்த்தர் நல்லவர், உங்களுக்காக நன்மைகளை வைத்திருக்கிறார். வாழ்க்கையில் நடந்த சகல தீமை நன்மையாக மாற்றுவார், அநேகருக்கு சாட்சியாக மாற்றுவார். அந்த வேலி உங்களுக்கு சொந்தமானதில்லை, அந்த வனாந்திரம் உங்களுக்கு சொந்தமானதில்லை. எந்திரிச்சு நடங்க, கானான் தேசம் உங்களுக்கு முன்பதாக இருக்குது. அந்த கல்லறை உங்களுக்கு சொந்தமானது இல்லை. Get out of it in Jesus' name. இயேசு கிறிஸ்து பாருங்க இதே பிரின்சிபலில் தான் வாழ்ந்தார். அவர் அடக்கம் பண்ணுறதுக்காக ஒரு கல்லறையை அவர் வாங்கல, அவரால் முடிஞ்சா வாங்கி இருந்திருக்கலாம். அவர் போய் borrow பண்ணுறாரு. Why did Jesus borrow the tomb? Because Jesus knew he was not going to need it forever. He only needed it for 3 days. இமேஜின் பண்ணுங்க, ஜீசஸ் போய் அந்த அரிமத்தையா ஊரான ஆகிய யோசேப்பு கிட்ட போய் பேசுறார், எனக்கு இந்த கல்லறையை கொடு அப்படின்னு. அவர் கேட்குறாரு, ஐயா கல்லறையெல்லாம கேட்பாங்க, இன்னையா கல்லறையை போய் கேட்குறீங்களே, சரி எவ்வளோ நாளைக்கு வேணும், ஜஸ்ட் ஃபார் த வீக்கெண்ட் அப்படின்னு இருப்பார் இல்லையா. ஆனால் 2 நாள் இருக்கணுமா இருக்குது, 3ஆவது நாள் வந்துடுவோம்ப்பா வெளியா, அதனால் பணத்தை குத்தலாம் நான் வாங்குற மாதிரி இல்லை, பணமாலாம் எனக்கு மேட்ரே இல்லை, பணம்லாம் இருக்குது. ஆனால் I'm just going to borrow the tomb. You know why? Because that's not my destiny. I'm coming out of it. Hallelujah. If Jesus did not buy the tomb, neither should we. If Jesus did not stay there, neither should we. வெளியே வர்றோம்னு சொல்லுங்க பார்க்கலாம், யாராவது சாட் பாக்ஸில் போடுங்க, I'm coming out ன்னு சொல்லுங்க, I'm coming out ன்னு சொல்லுங்க. Let that be a prophetic declaration in Jesus' name. I'm coming out in Jesus' name. Oh, gigantic problems. I'm under the baka tree. I'm weeping. But above the sound of my weeping, I hear the Lord. And I hear the armies of the Lord going before me. கர்த்தருடைய சேனைகள் எனக்கு முன்பதாக கிளம்புகிறத நான் கேள்விப்படுகிறேன். So I get up and I start moving forward. I start moving forward. Whoever you are, as a child of God, you're listening to this message and I want to encourage you very strongly. Get up, keep moving forward. எப்படி பதர் எனக்கு பலன் கிடைக்கும், நீங்கள் எந்திரிங்க, வர வேண்டிய பலன் வரும். எப்படி பதர் எனக்கு தைரியம் கிடைக்கும், தைரியத்தை கர்த்தர் தருவார்னு சொல்கிறேன். எப்படி பதர் இது நடக்கும், எப்படி பதர் சக்ஸஸ்ஃபுல் ஆகும், கர்த்தர் உங்களோட இருக்கிறார். எந்திரிச்சு முன்னாடி போங்க, ஆச்சரியப்படுத்துவார் பாருங்க. கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க, கர்த்தர் அற்புதமாக உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களை ஆச்சரியமாக வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். அவர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்வார். அந்த நேரத்தில் நல்லா கவனிங்க, சவுல் ராஜா ரொம்ப மோசமானவன் பாருங்க. ஏன் தான் அவனை அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு உட்கார்ந்து ஒரு நாள் சாமுவேல் அழுகுறார் ஆண்டவர் சமூகத்தில். இன்னாண்டவரே போய் இவனை போய் அபிஷேகம் பண்ண சொல்லி நீங்க அப்படின்னு அழுதுட்டு இருக்கிறாரு. பட் யூ நோ வாட் தி லார்ட் டோல்ட் சாமுவேல்? தி லார்ட் டிட் நாட் சே, சாமுவேல், இட்ஸ் ஓவர் ஃபார் இஸ்ரேல், இட்ஸ் ஓவர் ஃபார் யூ, why don't you die and come to me? He didn't say that. He tells Samuel, how long will you weep? How long will you weep? In other words, there's a season to weep and there's a season to stop your weeping. How long do you weep? I want to ask a question here to all of our friends here today. How long do you want to weep? Fill your horn with oil. அப்படின்னா அர்த்தம், அபிஷேக எண்ணெயினால உன்னுடைய கொம்பை மீண்டும் நிரப்பிக்கொள், மீண்டும் நிரப்பு. Be filled with the Holy Spirit again. Come on. Hallelujah. Holy Spirit wants to fill you. Be filled with the Holy Spirit again and go anoint David. In other words, God has got a solution for your problem. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கர்த்தர் ஒரு சொல்யூஷனை வச்சிருக்கிறார். Go anoint David. கர்த்தர் உங்களுக்காக புதிய காரியங்களை வச்சிருக்கிறார், புது கதவுகளை வச்சிருக்கிறார், புது வாசல்களை வச்சிருக்கிறார்.
கர்த்தர் உங்களுக்கு இந்த வாசல்களை திறந்து உங்களை பலப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். பட் you've got to decide to get up and move forward. You've got to decide to stand up and move forward. கர்த்தர் உங்களுக்கு மேன்மைகளை வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு முன்னேற்றங்களை வச்சிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அதே தான் கர்த்தர் மோசே இறந்த போதும் சொன்னார். 30 லட்சம் ஜனங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறாங்க, ஆண்டவரே என்ன செய்யறதுன்னு 30 நாட்கள் அழுதாங்க பாருங்க. They mourned for 30 days. But you know what God told Joshua? Joshua, மோசே தான்ப்பா என்னுடைய சேவகன், அவரே மரிச்சிட்டாருன்னா இந்த ஜனங்களை என்னால் உள்ள கொண்டு போக முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி அழுவல. அவர் சொல்றாரு, யோசுவா அழுகை நாட்கள் முடிஞ்சாச்சு, எந்திரி, யோர்தானை கடந்து போ, கானான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரிச்சு கொடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மோசஸ் போயிடலாம், ஆனால் கர்த்தருடைய பர்பஸ் போகவே இல்லை. People may leave you, and it's sad when people leave us. Sometimes they die. Nobody can replace them. It's sad, it's painful. But friend, your life is not over because one person left you. Your life is not over because one client rejected you. Your life is not over because one person rejected you. ஒரு நபர் உங்க வாழ்க்கை விட்டு போனதால உங்க வாழ்க்கை முடியல. You can get new strength from the Lord and say, Lord, I don't know why this happened. I don't understand it all. ஆனா கர்த்தர் நீங்க என் தலைவராக இருக்கும்போது நான் ஏன் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கணும்? இன்னொரு டைம் கேட்குற மாதிரி இந்த கேள்வியை. கர்த்தர் நீங்க வழி நடத்தும் போது நான் ஏன் எல்லாத்தையும் ஃபிகர் அவுட் பண்ண ட்ரை பண்ணும்? நீங்க வழி நடத்துவீங்க ஆண்டவரே, நான் முன்னாடி போறேன் ஆண்டவரே, I'll go forward, நான் முன்னாடி போறேன். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறார், என்ன நடந்தாலும் நீ எந்திரிச்சு முன்னாடி போகணும்னு தீர்மானம் எடுத்தனா நரகமே வந்தாலும் உன்னை நிப்பாட்ட முடியாது. உனக்கு நான் துணையா இருக்கிறேன், முன்னாடி போ. Yes, there's a time to cry and weep, but that time is coming to an end. Get up, move forward, because I am working on your behalf. நான் உனக்காக கடந்து போறேன், நான் உனக்காக மேன்மைகளை வச்சிருக்கிறேன், நான் உனக்காக வல்லமையான காரியங்களை வச்சிருக்கிறேன். Can you hear the voice of the Lord today? கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுறது உங்களுக்கு கேட்டிருக்குதா? And above the voice of your weeping, the Lord is speaking to you. கர்த்தர் உங்களோட பேசிட்டு இருக்கிறார். அன்னைக்கு அந்த ஏத்திஸ்ட் நாஸ்திக தாய் கிட்ட கர்த்தர் பேசினது போல, தாவீது கிட்ட கர்த்தர் பேசினது போல, சாமுவேல் கிட்ட கர்த்தர் பேசினது போல, யோசுவா கிட்ட கர்த்தர் பேசினது போல உங்களை பார்த்து பேசிட்டு அவர் சொல்லிட்டு இருக்கிறார். அழுகை எனக்கு புரியுது, உன் வேதனை எனக்கு புரியுது, உன் நஷ்டமும் உன் இழப்பை நான் உணர்றேன். நான் என் சொந்த மகனை சிலுவையில இழந்தேன், என் மகன் மரிக்கிறத என்னால பார்க்க முடியாம என் கண்ணை நான் மறைச்சேன், என் முகத்தை நான் மறைச்சேன். என் குமாரன் என்னை பார்த்து கத்துறது எனக்கு கேக்குது, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு என் குமாரன் என்னை பார்த்து கத்துறது எனக்கு தெரியும். I know how it feels to lose a son. I know how it is to lose a loved one. I've been through it ன்னு சொல்றாரு தேவன். எனக்கு தெரியும், நான் அதை கடந்து வந்திருக்கிறேன். ஆனா கர்த்தர் சொல்றாரு, என்னை நம்பு, என்னை பிடிச்சுக்க, நான் உன்னை தூக்கி நிறுத்துறேன், நான் உன்னை முன்னாடி கொண்டு போறேன். உனக்காக வச்சிருக்கிறத யாராலுமே தடை செய்ய முடியாது, யாராலுமே எடுத்து போட முடியாது, யாராலையும் கேன்சல் செய்ய முடியாது. இந்த வாரம் ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக அதிகாலையில் எந்திரிக்கும் போது இந்த மெசேஜோட நான் எந்திரிக்கிறேன் பாருங்க. சிஸ்டர் ஜெயா அவர்கள் அனுப்பி இருக்கிறாங்க, எப்படி சகோதரி ஜூடி அவர்களுடைய மகன் டேனியல கொடூரமான ஒரு வகையில மரித்து போகும்படி கொலை செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி அதை ஜீர்ணிக்க முடியல பாருங்க. தேவ பிள்ளைக்கு எப்படி இது நேரிடுது? கர்த்தரை நம்புறவங்களுக்கு எப்படி இது நடக்குது? எத்தனை கேள்விகள் மைண்ட்ல வருது, எத்தனை விஷயங்கள் ஓடுது மைண்ட்ல. அந்த நாள் சகோதரி எனக்கு கால் பண்ணாங்க. அப்போ அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை கொண்டு நான் ஆறுதல் படுத்திட்டு இருக்கிறேன். அப்புறம் அவங்களோட ஜெபம் பண்ணேன் பாருங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியும் பாருங்களா, I don't understand a lot of things, you may not too, but we have a God who loves us beyond anything. அவருடைய பிள்ளைகளுக்கு மரணமே வந்தாலும் அது ப்ரமோஷன் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் உலகத்துல பிசாசானவன் நம்ம வாழ்க்கைக்கு எதிர்த்து கொண்டு வர முடியும்னா மரணம். ஆனா என்ன மாதிரி விஷயம் பாருங்க, மரணமே நமக்கு ஜெயம் தான், மரணமே நமக்கு பரலோகம் தான், மரணமே நமக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற ஒரு இடமா கர்த்தர் மாத்தி அமைச்சிட்டாரு பாருங்க. கவனிங்க, வியாதியில அவருடைய பிள்ளைகள் மரிக்கிறது தேவ சித்தம் இல்ல. கொலையினால ஒரு மனுஷன் மரிச்சு போறது தேவனுடைய சித்தம் இல்ல.
ஓ, மனுஷனுடைய ஒரு துன்மார்க்கத்தனத்தினால தேவ பிள்ளை மரிச்சு போறது அவருடைய திட்டம் இல்ல, அவருடைய சித்தம் இல்ல. ஆனா ஒண்ணு நமக்கு தெரியும் பாருங்க, மரணம் நமக்கு தோல்வி இல்ல. ஓ கம் ஆன், யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க இந்த நேரத்துல. Death is not a failure, death is not a defeat to the believer. Death is not a defeat to a believer. You see, you know, one day we're all going to go. One day we're all going to go. If Jesus tarries, we're all going to go. Yes. But that time we will declare that death is not a defeat, but death is victory. Can you tell me how meeting Jesus face to face is defeat? எப்படி அது டிஃபீட்டா போயிடும்? பரலோகத்துல தேவ சமூகத்துல போய் உட்கார்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை எப்படி நம்ம தோல்வியா பார்க்க முடியும்? அதை எப்படி நம்ம ஒரு டிஃபீட்டா பார்க்க முடியும்? Painful, it's painful, it's sorrowful, but it's not defeat. Death is never a defeat for the believer. Death is victory on another level. It's on another level. And today Daniel is worshiping the Lord, and today Daniel is safe in the presence of the Lord, and one day we'll all go meet with him. But you see, my friend, while we are on the earth, we pray that God will give the precious family strength and the courage to move on and to see how God will turn this around for the glory of God. This was intended for evil, but God has the power to turn it around. His goodness is greater than the evil in the world. அவர் செய்வார். அந்த நம்பர் உங்களுக்காக கர்த்தர் செய்வார். Come on, how many are with me in this moment? Yes, come on. Are you in a valley of Rephaim today? Rephaim என்ற பள்ளத்தாக்குல இருக்கிறீங்களா? ஆண்டவரே, இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எப்படி சந்திக்கிறது? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், வா, வாக்கான்ற மரத்துக்கு கீழே வா, முசுக்கட்டை செடிகளின் கீழே வா, அழுதுரு. எனக்கு வேதனை தெரியும், ஆனா அழுதுட்டு பிறகு கர்த்தர் சொல்றாரு, உன் அழுகையின் சத்தத்துக்கு மேல சத்தம் கேட்கறத மட்டும் மிஸ் பண்ணிடாத. உனக்காக நான் யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறேன், உனக்காக நான் மார்ச் பண்ணிட்டு இருக்கிறேன், உனக்காக சித்தங்களை ஏற்படுத்திட்டு இருக்கிறேன், உனக்காக வாசல்களை திறந்துட்டு இருக்கிறேன், உனக்காக ஆறுதல் அனுப்பி இருக்கிறேன். I am sending my army to fight for you. அப்புறம் கர்த்தர் சொல்றாரு, what do you do when I'm sending an army to fight for you? You get up from the ashes and keep moving forward. முன்னாடி போ, நீ முறியடிப்ப, நீ ஜெயிப்ப, நீ வெற்றி பெற்றுக் கொள்ளுவ, நீ ஜெயம் கொள்ளுவ, நீ எனக்காக சாட்சியா வாழ்வ. உன் குடும்பம் இந்த சம்பவத்தினால மூழ்கி போகாது, உன் வாழ்க்கை இந்த இழப்புனால ஒரு முடிவுக்கு வராது, உன்னுடைய கனவுகள் இந்த பிரச்சனையினால ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட முடியாது. நான் உனக்கு மேன்மைகளை வச்சிருக்கிறேன். Get up and move forward. I have great things in store for you. I'll do wonderful things for you on your behalf. Hallelujah. Are you ready to pray at this moment? Are you ready to worship God at this moment? Yes. If you are ready, why don't you put your hands up at this moment? And we're going to pray a special prayer for Sister Judy and their entire family who are grieving the loss of their son Daniel. But we will pray and we will say, Lord, we don't understand, we don't know, but we hope that when we come to heaven, we'll have clarity on these things. But one thing we know, that you are good and your mercy endures forever. கைகளை உயர்த்தி ஒவ்வொருத்தரும் ஜெபிக்கலாம். அந்த நேரத்தில் முழு மனதாக எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த நேரத்திலே சகோதரி குடும்பத்தை தொடுவீராக இயேசுவின் நாமத்தில் விசேஷித்த வகையில். Right now, let your power strengthen them, Lord. Lord, we read in Psalm 84 and verse number 6. 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்துல நாங்க பார்க்கிறோம், ஆண்டவரே, அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து கர்த்தருடைய சந்நிதியில வந்து நிற்பார்கள். Let them receive strength upon strength in Jesus name. வெறும் பலன் இல்ல ஆண்டவரே, பலன் மேல பலன், டபுள் சப்ளை ஆஃப் ஸ்ட்ரென்த் இன் ஜீசஸ் நேம். இந்த தீமையை ஜெயிக்கும்படிக்கான பலன், ஒரு ஆறுதல், ஒரு கிருபை, ஒரு ஜீவனால நிரப்புங்க இயேசுவின் நாமத்தில். ஹalleluya hallelujah hallelujah. நிரப்புங்க ஆவியானவரே. உம்மை போல ஒரு நல்ல தேவன் யாருமே இல்ல, உம்மை போல ஆசீர்வதிக்கிறவர் யாருமே இல்ல. கைகளை உயர்த்துங்க. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே. சொல்லுங்க, நிறைவே நீர் வாருமே, நிறைவே வாழ்க்கையில, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே. அல்லேலூயா ஓசன்னா. ரெண்டு கைகளை உயர்த்தி மரணத்தை ஜெயித்தவரை பாடுங்க. லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா.
அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவர் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவர் பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. சத்தங்களை உயர்த்தி ஓ அல்லேலூயா ஓசன்னா. உமக்கே நன்றி அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. அப்படியே கைகளை உயர்த்தி அந்நிய பாஷைகளை துதிக்க ஆரம்பிங்க. யாரும் மௌனமா இருக்காதீங்க. ஓ ரபாகா ஷாலா ரபாலாம் தேரிமான மலாந்துனா ரிகோலான மாந்தேரியா பலரபலாந்துனா ரீபோன மாந்தரபா கேரியா பலரபலாந்தனா. புதிய பலன் இறங்கிட்டு இருக்குது. புதிய பலனை கர்த்தர் இறக்கிட்டு இருக்கிறார் இந்த நேரத்துல. எஸ், God is supplying new strength to you. அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து, அது உங்களுக்காக தான் சகோதரி, அது உங்களுக்காக தான். Brother, it's for you. Receive that strength in Jesus name. Ribelinam rosheki arabandana mirarabalandura relanindo riabarabalandara kurabandala riba branderia bandora banara kabalara bandura rimalando riabaradishe kriabalara bandana riko shanderia balara balandura. தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொரு வீடுகளிலும் பிரசன்னமாக இறங்கி கொண்டிருக்குது பாருங்க. பெற்றுக்கொள்ளுங்க, ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்க. Right now, wrist pains, joint pains are being healed. In Jesus' name, joint pains are being healed right now. Your right hand is being healed in Jesus' name. In Jesus' name, yes, right now, be healed in Jesus' name. கர்த்தர் சுகமாக்கிட்டு இருக்கிறார். சுளுக்கு பிடிச்சு உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, கர்த்தர் அதுல இருந்து விடுதலை கொண்டு வந்துட்டு இருக்கிறார். You've sprained a part of your body. You are healed in Jesus' name. Receive it right now. Receive it right now. கழுத்து வலி சுகமாயிட்டு இருக்குது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அநேகரை கர்த்தர் சுகமாக்கிட்டு இருக்கிறார். அநேகரை கர்த்தர் சுகமாக்கிட்டு இருக்கிறார். தேவ பிரசன்னம் இந்த நேரத்தில் அனைவரையும் கர்த்தர் அப்படியே மூடி கொண்டிருக்கிறார் பாருங்க. It's a cloud of glory that is enveloping around you, around your family members. தேவனுடைய அணைக்கிற கரங்கள் அநேக உடைக்கப்பட்ட உள்ளங்களை அணைத்து கொண்டிருக்கிறது. Come on, பெற்றுக்கொள்ளுங்க அந்த அணைப்பை பெற்றுக்கொள்ளுங்க. சொல்லுங்க, thank you for your embrace, Lord. Thank you for your embrace, Lord. Thank you for your embrace, Lord. சுகத்தை கர்த்தர் இந்த நேரத்தில் அனுப்பி கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. உரமா ஷகலா ரபம் தோரபா காரியா லரபலாந்தர பிரேலேரியா துரபரா தரபலாந்துனா. Yes, 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 in Jesus name. முட்டி வலிகள் சுகமாயிட்டு இருக்குது. Back pains are being healed. Gastritis is healed in Jesus name. Right now, right now, right now. I'm just calling out everything that the Holy Spirit is putting in my heart. You are healed in Jesus' name. Every believer, listen to me. You are healed in Jesus' name. Hallelujah, hallelujah, hallelujah. இயேசுவின் சரீரத்தையும் ரத்தத்தையும் கையில் எடுத்துங்க. கம்யூனியனை நம்ம பங்கு பெற போற அந்த நேரத்தில் கமான் எல்லாருமே இயேசுவின் சரீரத்தையும் ரத்தத்தையும் கையில் எடுத்துங்க.
கர்த்தர் சுகமளிக்கிற தேவனா இருக்கிறார். சிலுவை ஞாபகப்படுத்திங்க. உங்களுடைய பாவங்களை ஞாபகப்படுத்திக்கிற நேரம் இது இல்ல. ஐயோ நான் தகுதியா அப்படின்னு கேட்கிற நேரம் இல்ல. அது இயேசு கிறிஸ்துவை ஞாபகப்படுத்திக் கொள்ளுகிற நேரம். அவர் சொல்றாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள்னு சொன்னார் இல்லையா? ரிமெம்பர் ஜீசஸ் நவ், ரிமெம்பர் ஜீசஸ். இயேசுவின் சரீரத்தை கையில் எடுத்துங்க. சொல்லுங்க, இயேசுவின் தழும்புகளால நான் சுகமாயிட்டேன். இயேசுவின் காயங்களால நான் ஆரோக்கியமா இருக்கிறேன். வியாதிக்கும் பலவீனத்துக்கும் என் வாழ்க்கையில் அதிகாரம் இல்லை. ஆரோக்கியம் என்னுடையது, சௌக்கியம் என்னுடையது, தீர்காயுஸ் என்னுடையது. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க அவருடைய சரீரத்தை உங்களுக்காக. இயேசுவின் ரத்தத்தை கையில் எடுத்துங்க. சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தினால நான் நீதிமான். நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். கர்த்தர் என்னோட இருக்கிறார். ஆசீர்வாதம் என் மேல தங்கி இருக்குது. என் பிள்ளைகள் மேல பாதுகாப்பு இருக்குது. என் குடும்பத்து மேல பாதுகாப்பு இருக்குது. கர்த்தர் என் மேல பாதுகாப்பை வைத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தினால சகல தீமையும் நன்மையா மாறும். எல்லா இடத்திலும் நன்மை நடக்கும். கர்த்தரின் ஆசீர்வதிச்சு உயர்த்துவார். இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க அவருடைய ரத்தத்தை உங்களுக்காக. ரெண்டு கைகளை வானத்துக்கு நேரா உயர்த்தி கர்த்தருடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்தலாமா? If you are in a valley of Rephaim, God is telling you, go to the tree of Baca, open up your heart and cry out to me, and above the sound of your weeping you will hear me marching forward. உன்னுடைய அழுகையின் சத்தத்துக்கு மேலாக என்னுடைய சத்தத்தை நீ கேட்ப. உனக்காக நான் முன்னாடி போயிட்டு இருக்கிறேன். உன்னை ஆசீர்வச்சிருக்கிறேன். உன்னை நான் பலப்படுத்தி இருக்கிறேன். உன்னை நான் உயர்த்தி இருக்கிறேன். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. கர்த்தர், நீங்க நல்லவர், நீங்க பெரியவர், நீங்க போதுமானவர் ஆண்டவரே. எங்களுக்காக நீ கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. இன்னைக்கு ஆறுதலை தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் உங்க ஆறுதலை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். பலத்தினால் இடை கட்டினதுக்காக நன்றி. நன்மையினால் நிரப்புனதுக்காக நன்றி. ஆசீர்வதிச்சு வழி நடத்துங்க. குட் நியூஸ் பிரேயர் குரூப் ஊழியத்தை இன்னும் பல்வேறு மடங்கு உயர்த்தி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிச்சு பிள்ளைகளை பாதுகாப்போட நீங்க வழி நடத்துவீங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. வரப்போற மாதங்கள் ஆன்சர்ட் பிரேயர்ஸை நாங்க பார்க்க போறோம் நம்புறோம். டிவைன் சக்சஸை பார்க்க போறோம் நம்புறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. நன்மைகளால் நிரப்புங்க, கூடவே இருங்க. இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்தி பெனடிக்ஷனை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில்.